கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 3 வசனம் 11. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஏசாயா 3:11 துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் துன்மார்க்கமாய் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் அவருக்கு பிரியமில்லாதவற்றை, பொல்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் நிச்சயமாக நமக்கு கேடு உண்டாகும். நாம் எதை செய்கின்றோமோ அது நமக்கு வந்து சேரும். பிறரை வஞ்சித்து பிறருடைய பணத்தை, நிலத்தை, பொருட்களை அபகரித்து நம்முடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறரை அழித்து நாம் வாழ வேண்டும் என்று விரும்புவோமானால் நாம் நிச்சயமாக நன்றாக இருக்கவே முடியாது. நாம் பிறருக்கு என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நேரிடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை சிந்தித்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருபோதும் பிறரை அடிமைப்படுத்தி பிறருடைய பொருட்களை வஞ்சித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னுடனே கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதற்கான பலனை நிச்சயமாக ஒரு நாளில் நாம் அனுபவித்து தீர வேண்டும். ஆகவே நற்கிரியைகளை செய்து நற்கிரியைகளுக்கான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பரலோகத்தில் அவரோடு கூட நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தையோடு அதற்கான கிரியைகளை நாம் இந்த உலகத்தில் செய்வோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற கிரியைக்கான பலனை தந்து அவரோடு கூட நாம் என்றென்றும் வாழும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நம்மிடம் இருக்கும் எல்லா துர்க்கிரியைகளையும் விட்டு, துர்சிந்தனைகளை விட்டு, பிறரை கெடுக்கும்படியாக எந்த ஒரு ஆலோசனையும் செய்யாமல் அநேகருக்கு நற்காரியங்களை செய்து சமாதானம் உள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் துர்க்கிரியை செய்கிறவர்களாய் இல்லாமல் நற்கிரியைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்மோடு என்றென்றும் வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.